வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான தோசை பண்ண போகிறோம். ஓட்ஸ் தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் இதில் 2.5 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அது தவிர ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, தயிர் 1 கப், கடுகு ஜீரகம் தாளிக்க, அப்புறம் எண்ணெய். இப்போ செய்முறை பார்த்துலாம். முதல்ல இந்த ஓட்ஸை பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் மிக்சியில். இது நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் தண்ணி ஊற்றி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ அரைச்சிட்டு வந்து ஊற வச்சாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதனால் இன்னும் கூட ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அடுப்புக்கு போகலாம். சின்ன பேன் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் வெடித்தோடனே கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் லேசாக வதங்கினோடனே வெங்காயம், லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆக விட்டுருங்க. இதில் 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த பேட்டருக்கு 1 கப் தயிர், அப்புறம் இந்த வெங்காயம் வதக்கின வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. உப்பு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணி. இப்போ தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதை அடுப்பில் ஊற்றிடுவோம். தோசை பேன் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தோசை ஊற்றிடுவோம். ஓட்ஸ் தோசை. ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனோன்னு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. நான் ஊற்றிருக்கிறது புளிப்பு தயிர் இதில். அப்போ தான் வந்து, ஏன்னா ஓட்ஸ் ரொம்ப பிளாண்டாக இருக்கும், அதனால் இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருவோம். ஓகே, திருப்பி போட்டாச்சு. வேணும்னா சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த பக்கம் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்து பிளேட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி தேங்காய் சட்னியோடு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான ஈஸியான தோசை ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.